எங்களுடைய தமிழிலே சில விடயங்களை நேரடியாக பொருள் கொண்டு விட முடியாது. அதற்கு வேறு அர்த்தங்கள் புரியும்படியானதாக பூடகமாக பேசுதல், குசும்புத்தனமாக பேசுதல், மறைபொருளில் பேசுதல் என்று மிகச்சிறந்த ஒரு உத்திகளை எல்லாம் கையாண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல செழிப்பான மொழி என்கின்ற வகையில் இவையெல்லாம் கொண்டதுதான் எங்கள் மொழி. அங்கதம் என்று ஒரு சுவை, வெளிப்படை பொருளில் புகழ்ந்தும் மறைபொருளில் இகழ்ந்தும் பாடுவது, அதாவது வஞ்ச புகழ்ச்சி, இப்படியெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பார்கள். இந்த வஞ்ச புகழ்ச்சி, அங்கதம், இரட்டுற மொழிதல், இப்படி எங்கள் தமிழுக்கு அழகூட்டுகின்ற, தமிழினுடைய சுவையை மேம்படுத்துகின்ற விடயங்கள் பல. தமிழை படிக்கும் தோறும் சிந்திக்கும் தோறும் தித்திப்பு ஊட்டக்கூடிய வகையில், தித்திப்பை அள்ளி தெளிக்க கூடிய வகையிலே எங்கள் தமிழ் பலம் மிக்கதாக செழித்து மிளர்கிறது. ஒரு மடம், அந்த மடத்துக்கு ஒருவர் வருகிறார். அந்த காலத்திலே தெரியும் உங்களுக்கு, இரவு பயணங்கள் எல்லாம் செய்வதில்லை, வழி நடந்து போவார்கள். எங்கேயாவது போகிற வழியிலே ஒரு மடத்தில் தங்கிவிட்டு போவது வழக்கம். ஒரு வாழைக்குலை, வாழைப்பழ குலை ஒன்றை கொண்டு வருகிறார். அந்த மடத்துக்கு பொறுப்பானவன் ஒரு பையன். அவன் சொல்கிறான், பெரியவரே, எலுமிச்சம்பழம் கவனம். பெரியவருக்கு பெரிய குழப்பம். என்னடா இது, நான் பட்டவர்த்தனமாக தெரியும்படியாக ஒரு பெரிய வாழைக்குலையை சுமந்து கொண்டு வருகிறேன், இவன் என்னடா என்றால் வாழைப்பழ குலையை பார்த்து எலுமிச்சம்பழம் என்கிறானே என்று சொல்லி போட்டு, தம்பி இது எலுமிச்சம்பழம் இல்லை, இது வாழைப்பழம். அது சரி, எலுமிச்சம்பழம் கவனம். இவன் ஏதோ விவரம் கெட்டவன் போல இருக்கு, இவனோட எல்லாம் பேசி எதுக்கு நேரத்தை வீணாக்குவான் என்று பெரியவர் உள்ளே போய்விட்டார். ஒரு மூலையிலே வாழைக்குலையை வைத்துவிட்டு தனக்கு வேண்டிய சிரம பரிகாரங்களை செய்து கொண்டு ஓய்வெடுத்தார். விடிய காலையில் எழுந்து பார்த்தால் வாழைப்பழத்தில் பெரும்பகுதியை காணவில்லை. எல்லாம் எலி கடித்து உண்டாகிவிட்டது. ஒரு 4-5 பழம் எண்ணி பார்த்தால் 4-5 பழம் மிச்சமாக இருக்கிறது. என்னப்பா இப்படி பண்ணிட்டே, இதை முன்னுக்கு சொல்லியிருக்கப்படாதா? நான் ஏதாவது பாதுகாப்பு பண்ணியிருப்பேனே, பழமெல்லாம் பாலா போச்சே என்று வருந்தினார். அதுக்கு தான் அவன் சொன்னான், நான் அப்பவே சொன்னனே சாமி, நீங்க தான் கேட்கல. என்னடா சொன்னாய்? எலி மிச்சம், பழம் கவனம். படிச்சு படிச்சு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொன்னேனே, எலுமிச்சம் பழம் கவனம். அதை சொன்னதை பார்த்தா வாழைப்பழம் கவனம் என்று சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழம் என்று இவன் ஏதோ பழத்தை புரிஞ்சு கொள்ளாம கதைக்கிறான் என்று பார்த்தா அதற்குள்ளே இப்படி ஒரு அர்த்தம் இருந்திருக்கிறது. எலி இங்கே மிச்சம் என்ற அதிகம், பழம் கவனம். இது இரட்டுற மொழிதல். இது எங்கள் தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவை. Subscribe the channel and like, comment, share.